ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கிலோ மட்டன் 1 கிலோ பாஸ்மதி அரிசியை வச்சு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் வந்து நல்லா ஜூஸியாகவும் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் எப்படி செய்யறதுன்னு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 250 ml வரும். இது கூடவே 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வரும். இப்போ பிரியாணி ஸ்பைசஸில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸுமே தேவைப்படாது. 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொறுமையாக டைம் எடுத்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் அப்படியே பாதியாக ஆயிடுச்சு. இது இன்னுமே நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா மல்லியை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது, கரெக்டான காரமாக இருக்கும். அதேமாதிரி கலரும் நல்லா கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 11 கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்குறப்போ பிரியாணிக்கு நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. மசாலா வதங்கிடுச்சு. இதில் 300 கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 7லேருந்து 10 பச்சை மிளகாவை கட்லாம் பண்ணாதீங்க, அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி வந்து ஒரு 50% அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குற அந்த பிரியாணி மசாலா தான். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி மட்டனை 3 விசில் வச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்கேன். அந்த மட்டன் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் மட்டனை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து கூட வேக வைக்கலாம். அதுவுமே ஒரு அரை மணி நேரத்தில் வெந்துடும். இந்த மாதிரி பண்ணுறப்போ பிரியாணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால தான் நான் வேக வச்சுருக்கேன். மட்டன் வந்து ஆல்ரெடி 75% வெந்துருச்சு. ஒரு 25% தான் வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்ம ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணியை நல்லா சூட பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 20 நிமிஷம் ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரியாணிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ரைஸ் வந்து ஒரு 50% அளவுக்கு இந்த மாதிரி வெந்து வரணும். இப்போ இதை வடிகட்டி வச்சுக்கலாம். இன்னொரு சைட் மட்டனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கரண்டியால் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் வந்து நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு. அந்த கிரேவியை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம வடித்து வச்ச அரிசியை உடனே சேர்த்துக்கலாம். அந்த சூட்டோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். இதில் நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வடி பிரியாணியில் சில பேருக்கு இந்த தண்ணி அளவு தெரியாது. அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா, ரைஸும் தண்ணியும் சமமாக இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான அளவு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் வைக்க போகிறோம். தண்ணி வந்து அரிசிக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அதேமாதிரி தண்ணி வந்து தெரியாமலும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி இருக்கணும். இப்போ கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாம். கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல கமகமன்னு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே இந்த பிரியாணியை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரைஸை பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக மட்டன் பிரியாணி குக் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருக்கும். மட்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.